தேவ பிள்ளைய, இன்றைக்கு வேதத்தை குறித்து நாம் எந்த அளவு கற்று இருக்கிறோம்? அவருக்கு அங்கே அழகா சொல்லப்படும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதம் எவ்வளவு முக்கியமானது. உலகத்திலே எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பலம் வாழ்ந்தவர்கள் இந்த வேதத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். இதுவரையும் ஒருவராலும் முடியல. ஏன்? இது தெய்வத்துடைய வார்த்தை. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிறது, அவனுடைய பாவ வாழ்விலிருந்து அவனை விடுவிக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை கிளை செய்கிறது. இந்த வேத வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது, நிச்சயமாய் நடக்கும். வேத வார்த்தை ஒன்றும் வீணாய் போகாது, அதுக்கு வல்லமை உள்ளது. காரணம், தெய்வத்துடைய வாயிலிருந்து, என் ஆண்டவருடைய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது காரியங்களை நடப்பிக்கிறது. இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை என்னையும் பார்த்து, பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் படி நடக்கிறவன் உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். இந்த வேதத்தை படித்து இதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு எந்த தெய்வத்தோடு இயேசுவோடு இணைந்து ஒரு மனிதன் நடக்கிறான் என்று சொன்னால் அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பூமியிலே அவனுடைய வாழ்க்கை மேன்மையாக இல்லாமல் இருக்கலாம், இந்த பூமியிலே அவனுக்கு உயர்வு இல்லாமல் இருக்கலாம், இந்த பூமியிலே அவன் வறுமையோடு இருக்கலாம், இந்த பூமியில் அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேதத்தின் படி நடக்கிற அந்த மார்க்கத்தார், இந்த வேதத்தின் படி நடக்கிற ஒரு மகன், அது ஒரு மகளாக இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைய, வேதத்தின் படி நடக்கிற ஒரு நபர், அவன் எந்த நிலையிலும் இந்த பூமியில இருக்கலாம். அவனுக்கு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பட்டம் இல்லாமல் இருக்கலாம், அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம். ஆனால் வேதத்தின் படி நடக்கிற ஒரு மகன் யாராயிருந்தாலும் சரி, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிச்சயமாய் இந்த வேதம் அப்படி அங்கே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. இல்லாத இடத்திலே உருவாக்கக்கூடியது இந்த வேதம். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நிச்சயமாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தில் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், அவருடைய சாட்சிகள், அநேக சாட்சிகள் இங்கே வேதத்தில் இருக்கிறது. கர்த்தரை பின்பற்றினவர்கள், வேதத்தின்படி வாழ்ந்தவர்கள், வேதத்தை கைகொண்டு வாழ்ந்தவர்கள், எத்தனையோ சாட்சிகள் வேதத்திலே இருக்கிறது. அவர்கள் ஜீவனை கொடுத்தார்கள். இந்த வேதத்தின் கட்டளைக்காக, தேவ வார்த்தைக்காக, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்காக ஜீவனை கொடுத்தார்கள். அவர்கள் அழிந்து போகவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த வேதத்தை எந்த அளவு நாங்கள் தியானித்து வருகிறோம்? வேதத்தை எப்படி வாசித்து வருகிறோம்? எந்த நாளும் வேதத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேதத்தை குறித்து ஒரு பிரியம் இருக்கிறதா, விருப்பம் இருக்கிறதா? எப்படியாவது இந்த வேதத்தை நான் படிக்க வேண்டும். உலகத்திலே இன்றைக்கு பார்க்கிற பொழுது எத்தனையோ விஞ்ஞானிகள் இந்த வேதத்தை வாசித்து அதை நிறைய காரியங்களை கற்றிருக்கிறார்கள். உலகத்திலே பார்க்கிற பொழுது அநேக விஷயம் வேதத்திலிருந்து கூறப்பட்டது. இப்படியாய் வேதத்தை கொண்டுதான் தேவன் உலகத்தை படைத்தவர் வேதத்திலே சகலதையும் எழுதி வைத்திருக்கிறார். இது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாய் என்று சொல்லுகிறது, நான் ஞான பால் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அது மனிதர்களை உருவாக்குகிறது. அருமையான தேவ பிள்ளையே, அவன் எப்பேற்பட்ட கொடூரமான மனிதனாய் இருந்தாலும் வேதத்தின்படி வாழ அவன் விரும்பினால் அவனுடைய வாழ்க்கை சடிதையாய் மாறும். நீங்களும் நானும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட மனிதனும் இந்த வேதத்தை படிக்கிற பொழுது அவனுடைய வாழ்வு மாறும். அவனுடைய வாழ்வை அந்த வார்த்தை அவனுடைய வாழ்வை மாற்றும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய கட்டில் இருந்தாலும், விட முடியாத பாவ வழக்கத்திலே இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழிக்கக்கூடிய உங்களுடைய எதிர்காலம் அல்லது உங்களுடைய பாரம்பரியங்கள் எப்படியோ ஒரு பாவ வழக்கத்திலிருந்து விட முடியாத சூழலில் நீங்கள் தவிக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிகிற பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேதமே ஒரு சத்தியம். இது சத்திய வேதாகமம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேத வார்த்தையிலே உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை, ஒவ்வொரு அதிகாரங்களை தியானிக்கிறீர்களா? தேவன் இந்த நாளிலே என்னோடு எப்படி பேசுகிறார், எப்படி என்னை நடக்க சொல்லுகிறார், எப்படி நான் நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திலே நாம் வாசித்து கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின்படி வாழ்கிற, வேத கட்டளையின்படி வாழ்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நன்மையை பெறுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் நன்மை நிச்சயமாய் தொடரும். ஒரு நாளும் அவர்கள் கெட்டு போவதல்ல. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களை நாளுக்கு நாள் உருவாக்கும். தெய்வ தன்மையை கொண்டு வரும், தேவனுடைய அன்பை கொண்டு வரும், தேவனுடைய இரக்கங்களை கொண்டு வரும். நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை குறித்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற தாகம் என்ன, விருப்பம் என்ன?
நாம் அநேக காரியங்களுக்காய் நேரங்களை செலவழிப்போம். அநேக வீண் பிரச்சனைகளுக்காய், வீண் காரியங்களுக்காய் நாம் அநேக நேரங்களை செலவழித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேதத்திற்காய், இந்த வேதத்தை படிப்பதற்காய், இந்த தெய்வ வாயிலிருந்து, தெய்வத்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவ வார்த்தைக்காய், மனிதனை மாற்றக்கூடிய ஜீவ வார்த்தைக்காய், இல்லாதவைகளை உருவாக்குற தேவ வார்த்தைக்காய் நீங்கள் நானும் எந்த அளவு எங்களுடைய வாழ்வை கொடுத்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்கள் வேதத்தை தினமும் வாசித்து, தினமும் படித்து, தினமும் தியானிக்கிற ஒரு மகளாய், மகனாய் இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் அநேகருக்கு முன்பாய் நீங்கள் வித்தியாசமானவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ளே தேவ சாயல் வெளிப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நித்தமும் நடத்துவார். அவர் உங்களோடு இணைந்து கொள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். அநேகர் உங்களை பார்த்து, ஓ, இவர்களை பார்க்கிற பொழுது இவர்கள் கிறிஸ்துவின் சாயலை காண்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில இந்த வேத வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. என் ஆண்டவர் இவர்களை தொடுவீராக. தெய்வத்துடைய இந்த வேதத்திலே இந்த பிள்ளைகள் நித்தமும் அங்கே பிரியமுள்ள பிள்ளைகளாய், வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பிள்ளைகளாய், அதிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவீராக. வாஞ்ச உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, இன்னும் இன்னும் வேத ரகசியங்களை அறிந்து கொள்ள, அதனுடைய ஞானங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். வேதம் அற்புதமானது. வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். வாழ்க்கையை மாற்றத்தை காண முடியும். கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை குறித்து, வேதத்தை குறித்து அவர் திட்டமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் அதிலே பிரியமுள்ளவர்கள் நன்மை காண்பார்கள். இதிலே பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. இது மறைவான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளையை வேதத்தை படிக்கிறதில், அது தியானிக்கிறதில் யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி இவர்கள் அறிந்து கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.